சென்னை அம்பத்தூரை அடுத்த அத்திப்பட்டு குப்பம் பகுதியில் பழக்கடையும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனமும் எரிந்து தீக்கிரையாகின. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், இந்த தீ விபத்து எப்படி நேர்ந்தது? லாவண்யா, இன்று அதிகாலை சென்னை அம்பத்தூர் அத்திப்பட்டு குப்பம் பகுதியில சாலையோரம் கடந்த 8 ஆண்டாக வைக்கப்பட்டிருந்த அசீம் என்பவருக்கு சொந்தமான பழக்கடை மற்றும் பழக்கடைக்கு அருகே இருந்த லோடு வாகனம், டாடா ஏசி லோடு வாகனம் முழுவதுமாக தீப்பற்றி விபத்து என்பது ஏற்பட்டு காலை முதலே இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட இன்டர்நெட் கேபிள்கள் அவ்வழியாக மேலே சென்ற அந்த இன்டர்நெட் கேபிள்களும் முழுவதுமாக தீயில் கருகி அருந்து தற்போது பணியாளர்கள் அதை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. எதனால் இந்த தீ விபத்து நடந்தது, யாரேனும் இதுக்கு கடைக்கு தீ வைத்தார்களா என்பது குறித்தும் அம்பத்தூர் எஸ்டேட் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பத்தூர் எஸ்டேட் தீயணைப்பு குழுவினர் நீண்ட நேரமாக போராடி எரிந்த அந்த கடையின் தீயை அணைத்தனர். குறிப்பாக அந்த கடையின் பகுதியில அதிக அளவிலான பிளாஸ்டிக் பின்கள் மற்றும் மரக்கட்டைகளான பேலட் உள்ளிட்ட பொருட்கள் அதிகமாக அடுக்கி வைத்திருந்தது தீ விபத்திற்கு மிக காரணமாக இருந்திருக்கிறது. மேலும் அட்டைகள், காகிதங்கள் அதிக அளவில் அதே பகுதியில் சேமித்து வைத்திருந்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணையிலே தெரிய வரும். உரிமையாளர் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு அந்த பழங்களை வாங்கி வைத்திருந்திருக்கிறார். அது முழுவதுமாக தீயில் கருகி அவருக்கு பெருத்த நஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.